இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஆப்பும் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அது ஒரு அட்மின் பேனல் தான் இது. இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மொபைல் ஆப் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட் வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்.js ஃப்ரேம்வொர்க் தான் என்ன பண்ண போகிறோம். நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம் அண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்.jsங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டோட ஃப்ரேம் ஒர்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் தனியாக ஏபிஐயோ இல்லை டேட்டா பேஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் இதுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட ஆப்புக்கு இருந்த எக்ஸிஸ்டிங் ஏபிஐ தான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு தெரியும். இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், கிளாட் ஏஐயில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டில் வந்து நம்ம நார்மல் ப்ரீமியம் பிளானில் வந்து உங்களுக்கு Node.js வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பிளானுக்கு வந்து நம்ம கிளைண்ட் வந்து மைக்ரேட் ஆகிருப்பாங்க. ஸோ மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, Node.js ஆப் வந்து நம்ம இதில் என்ன பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் lumo.qaல தான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் பேனல் ஏபிஐ எல்லாமே வச்சுருந்தேன். பட் ஒரு டொமைனில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அட் டைமில் வந்து இப்போ நான் இதில் இந்த டொமைனில் வந்து நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னால் சேம் இதில் வந்து பிஹெச்பி எல்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சப்டொமைனில் வந்து அட்மின் பேனல் ஃபைல்ஸும் ஏபிஐ ஃபைல்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சப்டொமைனில் வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல்ஸ் டேட்டா பேஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. மெயின் டொமைனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Node.js ஃபைல் நான் ஆல்ரெடி பண்ண நெக்ஸ்ட்.js ஃப்ரேம்வொர்க்கில் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட்டு. நான் உங்களுக்கு இதாக இருக்குது லூமோங்கிற இது வந்து ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இதுதான். இதில் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் என்ன வியூ இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன், பிராண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி நான் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே அதே மாதிரி நீங்கள் பிராண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே எதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கேயே உங்களுக்கு என்ன மாதிரி வரும், இதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நீ அங்கே ஆட் பண்ண இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் இதில் வந்து சம் ஆஃப் த கிளிச்சஸ் இருக்குது. நான் இன்னும் இதை சால்வ் பண்ணணும். இப்போ இதில் ஆட்டுக்காக கொடுத்தீங்கன்னா செக் அவுட் போகும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஓகேவா இருக்குது. பட் இன்னும் வந்து நம்ம இதில் இந்த வெப் ஆப்பில் வந்து நம்ம இன்னும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கேட்டகரிஸில் கிளிச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபீச்சர் ப்ராடக்ட்லாம் ஜஸ்ட் ரெண்டு தான் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்மின் பேனல் வந்து நம்ம கொடுத்தது. ஸோ இப்போ டேஷ்போர்டில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் செக்ஷன் போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபீச்சர் ப்ராடக்ட் ரெண்டு கொடுத்துருப்போம். சப்போஸ் இதே வந்து நம்ம ஃபீச்சர் ப்ராடக்டாக மாற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு 3 இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 ப்ராடக்டாக வரும் ஃப்ரம் இந்த இடத்துல இருந்து அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அட்மின் பேனல் இதுலேருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு லிங்க் ஐஓஎஸ் லிங்க் எல்லாமே கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆப்பில் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் லாகின் கேட்குது. ஸோ லாகின் முடிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ சிம்பிள் தான். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வெப்புக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்.js ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ இல்லாமல் என்ன பண்ணிடும், அதுவே உங்களுக்கு எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் ஏபிஐ எல்லாமே இதில் கால் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டிருக்கோட ஜிப் ஃபைல் நம்ம நெக்ஸ்ட்.jsல போட்டிருக்க இந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டெப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபிஐ வேல்யூஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஏபிஐ யூஆர்எல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் இப்போ மொபைலாக பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கன்வெர்ட் பண்ணல, வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணாமல் கோர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு எஸ்இஓக்கு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் அது கிடைக்காது.
அதனால் இந்த மாதிரி நெக்ஸ்ட் யூஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக நான் அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் இதில் கிளிச்சஸ் நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் இனிமேலாம் ஒன்று வேணால் தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா நான் நம்ம கிளாடில் பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க தெரியும் நம்ம இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ கிளாடில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மொபைல் ஆப் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு எல்லாமே ஜிப் ஃபைல் எல்லாமே நமக்கு இதிலே கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் வந்து நீங்கள் கிட்டப்ல இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து அதை புஷ் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.